அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒலி வேறுபாடு. ஒலி வேறுபாடு என்னடா பாயிண்ட்டு அப்படின்னு யார் யோசிக்க வேணாம். லா லா லா, ரா ரா, நா நா நா, இந்த வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கணத்தில் மொத்தம் 25 கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இது இரண்டாவது பார்ட் நண்பர்களே. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. என்ன போட்டோம்? 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புது புத்தகம், அதாவது நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு போட்டாச்சு. மொத்தமே 6th to 10th நியூ ஓல்டு சேர்த்து ஒரு 55 கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ், எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸாக சொன்னோம். ஸோ அதை எல்லாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ யாரும் பார்க்காம வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நண்பர்களே. அந்த வீடியோ பார்த்துருங்க. ஏன்னா 6 to 10 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 11, 12 முக்கியம் இல்லை, ரெண்டுமே முக்கியம். அது ரொம்ப முக்கியம், இதுவும் முக்கியம். அதுக்கடுத்து செகண்ட் பார்ட்டாக இதை பார்த்து கொள்ளுங்கள். ஓகேவா? பார்த்துடலாமா? இதுலேருந்து 25 கேள்வின்னு சொல்லியிருக்காங்க இலக்கணத்தில். அது இந்த டாபிக் செகண்ட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறோம். புதுசாக பழசா, புதிய புக்கா பழைய புக்கா அதெல்லாம் கிடையாது. எல்லா புக்கையும் படிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 11th 12th இருந்தால் புதுசு பழசு. 6th to 10th கம்மியாக இருக்குங்க. 11th 12th அதிகமாக இருக்குது. ஓகேவா? சரி, எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இந்த லா, இது என்ன லா? வகர லகரம், இது சிறப்பு லகரம், பொது லகரம், இதெல்லாம் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகேவா நண்பர்களே? ஸோ இதில் டக்குன்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். நிறையா இருக்குது. ஓகேவா? ஆனால் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் பார்த்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா 99.9% இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 4 கொஸ்டினோ 5 கொஸ்டினோ கேட்குறாங்கன்னா உறுதியாக நீங்கள் 4க்கு 4 அடிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா 4க்கு 3 அடிக்கலாங்க, 5 கேட்டால் 4 அடிக்கலாம். ஏன்னா 6லேருந்து 12th வரைக்கும் புதிய புத்தகம் பழைய புத்தகம் முழுசாக முடிச்சாச்சுங்க, ஒன்று விடாமல். இதுக்கு மேலே அவங்க எங்கே இருந்தாலும் கேட்டாங்கன்னா அது யாருக்குமே தெரியாது. ஓகேவா? சரி, பார்க்கலாம். உலை, உலை, அதாவது இது வகரலகரம். இது வந்துச்சுன்னா சமைக்க உலை வைத்தல், சாப்பாடுக்கு உலை வைங்கம்மா அப்படின்றோம்ல, அந்த உலை வைக்கிறது அதை தான் குறிக்கும். அடுத்து உலை, ஏதாவது சிறப்பு லகரம் சொல்லப்படுகின்ற இந்த லை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாடுபடுதல், உழைப்பு, உழைப்பாளிட ஆவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த உழைப்பு வரும். பாடுபடுதல், எப்பா என் பாடு பெரும்பாடு பண்ணுறோம்ல, பாடுனாலும் உழைப்புன்னு தாங்க அர்த்தம். ஓகேவா? ஸோ பாடுனாலும் உழைப்புன்னு தான் அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. உலை, இந்த பொது லகரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நகர நகரம்னு சொல்லுவாங்க. உளைச்சல், அதாவது உளைச்சல், பிடரிமயிர், சேரு, இது 3மே குறிக்கும்னு சொல்லிட்டு புக்கில் இருக்குது. ஓகேவா? உலை அப்படின்னா உளைச்சல், பிடரிமயிர், சேரு, அதாவது உளைச்சல்னால் மன உளைச்சல்னு சொல்லுவோம்ல, அதை குறிக்கும் இந்த உளைச்சல். பிடரிமயிர்னா நம்ம மயிர் தலைமுடி நினைக்கிறேன். ஸோ சேரு, அதாவது செகதியையும் குறிக்கும். அடுத்து கலை, இந்த லை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கவின் கலைகள், கலைந்து போதல், கவின் கலைகள், கலைந்து போதல், கூட்டத்தை கலைங்கப்பா அப்படின்றோம்ல, இது அந்த கலை. இந்த கலை கவின் கலைகள்னு சொல்லுவோம்ல, ஆர்டிஸ்ட், அந்த ஆர்ட் கலைகள் அதை சொல்கிறது. ஸோ இந்த கலை தான் மூங்கில்ங்க. இது 10th புக்கில் இருக்குல்ல, கலை மூங்கில், பார்த்துக்கோங்க. இந்த லை வந்துச்சுன்னா பொதுலகர லை, கலை அப்படின்னு வந்துச்சுன்னா நீக்கு, கலைந்து விடு, எல்லோரும் கலைங்கப்பா, ஆட்டத்தை கலைங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த கலை நீக்கி விடுங்க அப்படின்றது. ஸோ நீக்கு, எடுன்ற ஒரு வேர்டு இருக்கான். பயிர்களை, அதாவது பயிர்களைன்னு ஒரு வேர்டு இருக்கான். ஆமாங்க, கலையை களை எடுக்க வேலைக்கு போவாங்க எல்லாருமே. ஸோ அந்த கலை தான் பயிர்களை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொலிவு, நல்லா ஆள் பார்க்க கலையாக இருக்கே ஆள் அப்படின்றோம்ல, அதான் பொலிவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் இந்த கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அழகு அப்படின்னு பார்த்தா அந்த பறவையோட மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. பறவையின் மூக்கு குண்டுலா வந்துச்சுன்னா. ஸோ அடுத்து சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா அழகு அப்படின்னா அழகாக இருக்கேடா பார்க்க அப்படின்றோம்ல, அந்த கவின். ஓகேவா? கவின்னா அழகு நடத்தும், வனப்புனா அழகு நடத்தும், எழில்னாலும் அழகு நடத்தும். எழிலினா என்ன அர்த்தம்னு கீழே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அழகு, இந்த அழகுன்னு வச்சுக்கோங்களேன், பெண் மயிலை குறிக்குமா, சேவலையும் குறிக்குமா? பெண் மயிலையும் சேவலையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லா வந்துச்சுன்னா பெண் மயிலையும் சேவலையும் குறிக்கும். இந்த ஒலி வேறுபாடு அறிந்துக்கு இந்த வீடியோ பார்த்தா போதுமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் 2 பார்ட் போட்டிருக்கேன்ல, அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 5 அடிக்கலாங்க. ஆனால் கன்ஃபார்மாக 5க்கு 5 சொல்லாமல் ஒரு 4ன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவாங்க? இது போக ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா எல்லாரும் அடிக்கிறது நீங்கள் அடிச்சிருவீங்க, அவ்வளோதான். வால், விலங்குகளின் ஓர் உறுப்பு. ஆமாம், நாய் வால், சிங்கத்துக்கு வால் இருக்குல்ல, அந்த வால் குறிக்கும். இன்னொரு விஷயம் பாருங்களேன், வெண்மை என்ற நிறத்தையும் குறிக்குமா. இதான் 11th 12th புக்கில் இருக்குங்க. வால் என்பது வெண்மை என்ற நிறத்தையும் குறிக்கும். அடுத்து வால்னா வாழ்தல், நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம்ல, இந்த வால். இதுனா என்னது? இந்த இல்லு வந்துச்சுன்னா, அதாவது பொது லகரம் வந்துச்சுன்னா போர்வாள், அதாவது சண்டையில் வால் யூஸ் பண்ணுவாங்களே, பாகுபலி படத்தில் கத்தி, அதை கத்தின்னு சொல்ல மாட்டாங்க, வால்னு சொல்லுவாங்க. ஒரு கருவி, ஒலியும் கூட சொல்லுவாங்களாம்.
வால் அப்படின்னா ஒளி அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். தாள் நாக்கு, இது 6th புக்கில் இருக்கும். தாள்னா நாக்கு. இந்த தாள் வந்துச்சுன்னா தாழ்ச்சி, டேய் ஒருத்தனை தாழ்ச்சியாக பேசாதீங்கடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இந்த தாழ்ச்சின்னு அர்த்தம். ஸோ தாள், இந்த தாள்னா பாதம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தாள் அப்படின்னா பாதம். தாள் அப்படின்னா பாதம். ஆள், ஆலமரத்தை குறிக்குங்க. அடுத்து இந்த ஆள் வந்து ஆழம் அப்படின்றத குறிக்கும். ஆழமாக இருக்குது, அதாவது கடல் ஆழம், பல்ல ஆழமாக இருக்குன்றோம்ல, ஸோ அந்த ஆழத்தை குறிக்குது. இந்த ஆள் வந்து ஒரு நபரை குறிக்கிறது. ஓகேவா, ஒரு நபர், அவரை அந்த ஆளை பாரு, இந்த ஆளை பாரு அப்படின்றோம்ல, ஸோ இந்த ஆள் என்பது ஒரு நபரை குறிக்கிறது. அடுத்து நிறை அப்படின்னா அளவு, அதாவது எடை, நிறை, இதெல்லாம் சயின்ஸ் நம்ம படிக்கிறோம்ல. ஸோ நிறைனா என்னது, அளவு என்பது சரியான விடை. இன்னொரு நிறை அப்படி பார்த்தீங்களா, அதுக்கு சால்பு என்பது சரியான விடை. அடுத்து இந்த நிறை பாருங்கள். இந்த நிறை வந்துச்சுன்னா, அதாவது இடைநிரகர நிறை வந்துச்சுன்னா ஒழுங்கு, பசு, அதாவது ஆநிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆநிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நிறைனா அது பசு, பசுவின் கூட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைனா பசு. இந்த நிறை வந்துச்சுன்னா ஒழுங்கு, அதாவது நிரல் நிறை அப்படின்னு சொல்லி தெரியுமா, நிரல் நிறை அணிலாம் படிச்சுக்கோ தெரியுமா. ஸோ அந்த நிறை வந்துச்சுன்னா ஒழுங்காக அப்படின்னு அர்த்தம். இது முக்கியங்க ரெண்டுமே. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் 2-3 4-5 கூட கேட்டிருப்பாங்க. வன்மை 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா கொடை, வன்மை 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா வலிமை. புரியுதா, வன்மை 2 சொல்லி வந்துச்சுன்னா வலிமை, 3 சொல்லி வந்துச்சுன்னா கொடை. ஓகேவா, பல டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், பொறுத்தல், அதாவது வல்லினர் அகரம் அந்த ரூ வந்துச்சுன்னா பொறுத்து கொள்ளுதல், தாங்குதல். ஒருத்தவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா நான் பொறுத்து போகிறேன்ப்பா, நான் என்ன வேணால் செய்ய நான் தாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்றோம்ல, அதைத்தான் இந்த பொறுத்தல் அப்படின்னு வரும். ஸோ இந்த பொறுத்தல் வந்துச்சுன்னா பொறுத்துக, நம்ம படிக்கிறோம்ல பொருந்த செய்தல், சரியானதை பொறுத்துகன்றோம்ல, ஸோ அந்த பொருந்த செய்தலை குறிக்கும். அடுத்து 25 பாருங்கள், இரத்தல். ஓகேவா, இரத்தல் என்பது என்ன பார்த்தோம்னா பிச்சை எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்தல் அப்படின்னானது பிச்சை எடுத்தல், ஒருத்தவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிறோம்ல, அது வந்து இரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம 7th புக்கில் இருக்கும், நியூ புக்கில். இந்த இரத்தல் கொடுத்தாங்கன்னா செத்து போகிறது, அதாவது சாகருவோம்ல, அதை குறிக்கும். அறம் அப்படின்னா நீதி. இதுக்கு முதல்ல நம்ம அறம்னா என்ன பார்த்தோம், இதே நீதி பார்த்தோமோ, சூப்பர். இந்த அறம்னா ஒரு கருவி, இது ரிப்பீட்டடாக வந்துருக்கு பாருங்கள். பழைய 10th இருக்குது, நியூ 11th 12th புக்கிலே இருக்குது. குறை, இதெல்லாம் என்ன குறை, குறைவாகிறது, குறைபாடை குறிக்கும். குறைகிறது, அதான் குறைஞ்சி போச்சு, உடலில் நோய் குறைபாடுங்க, ஸோ ரொம்ப குறையுதுங்கன்றோம்ல, எல்லாத்தையுமே இந்த குறை குறிக்கும். இந்த குறை என்பது நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குமாண்டோம்ல, ஸோ அந்த குறைத்தல், அதாவது ஒளி, அந்த ஒளியை குறிக்கும். இந்த குறை வந்து ஒளியை குறிக்கும் கேட்டால் கரெக்டு, குறைத்தல்னாலும் கரெக்டு. அடுத்து வளம், இந்த லா வந்துச்சுன்னா செல்வம், செழிப்பு, மிகுதி, எல்லாமே ஒன்று தாங்க. செழிப்பாக இருக்கான்னு சொல்லுவாங்க. செல்வனாலும் செழிப்புனாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். மிகுதியாக அப்படின்ற கூட குறிக்கும். வளம், நல்ல வளமையானவன்டா, நல்ல வளம், நான் நல்ல விவசாயம் நல்ல வளமா அப்படின்னு கேட்போம்ல, உடனே அப்போ நல்ல வளம் இருக்குன்றோம்ல, ஸோ அதான் மிகுதியான வளம், செழிப்பு, செல்வம் எல்லாத்தையும் குறிக்கும். இந்த குண்டுலா, இந்த வளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றுதல், என்னது சுற்றுதல், வலம் வருதல், அதாவது வலம் வருவேன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதான் அல்லது வலப்பக்கம் ரெண்டையுமே குறிக்கும். சுற்றுதல், வலப்பக்கம் ரெண்டையுமே குறிக்கும். அடுத்து பாருங்கள், களம், இடம். இது எந்த படத்தில் சொல்லுவாங்க, ஒரு படத்தை சொல்லுவாங்களே, இது உனக்கான களம். நம்ம பாகுபலி படத்தில் இது இந்த களம் உனக்கான களம் அப்படின்னு மணிக்கு அந்த சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல இல்லை ஹீரோ, அந்த இன்னொரு ஹீரோக்கிட்ட களம் அது உனக்கான களம்டுவாப்புல, அதாவது இடம், இது உனக்கான இடம், நீ ஜெயிக்கான இடம் அப்படின்ற மணிக்கு நான் வச்சுக்கோங்க. இந்த களம் வந்துச்சுன்னா பாத்திரம். ஓகேவா, களம். இந்த லா வந்துச்சுன்னா பாத்திரம். அடுத்து கிளி, இந்த லீ வந்துச்சுன்னா ஒரு பறவை. கிளி, இது ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க, ரெண்டுமே முக்கியம். இந்த லீ வந்துச்சுன்னா அச்சம், பலம் ரெண்டையுமே குறிக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டினில் அச்சம் கொடுத்துருந்தாங்க. அச்சத்தையும் குறிக்குமா, நம்மளுடைய பலத்தையும், நம்மளுடைய பயம், பலம் ரெண்டையுமே குறிக்கக்கூடியதுன்னு கேட்டாங்கன்னா கிளி, இந்த லீ வரும். அடுத்து ஆணை, 3 சுழி நை வந்துச்சுன்னா தான் கட்டளை, 2 சுழி நை வந்துச்சுன்னா யானை, விலங்கான யானையை குறிக்கும். 3 சுழி நை வந்துச்சுன்னா கட்டளை, 2 சுழி நை வந்துச்சுன்னா யானை. ஓகேவா, எது நம்மளுடைய விலங்கை குறிக்கும். மலை அப்படின்னா குன்றுங்க. இந்த லை வந்துச்சுன்னா குன்று, அதான் மலையை குறிக்கும். இந்த லைனா மழைநீர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அலைனா புற்று, நம்ம பார்த்தோமா, இதுக்கு முதல் புற்றுன்னு சொன்னாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் சொன்னேன், போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் தயிர் என்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்படுவதாக சொல்கிறாங்க. தயிர் 11th புக்கில் இருக்குது.
அலைனா கூப்பிடு பழசு பார்த்தோம். இந்த அலைனா கடல் அலை பார்த்தோம். அலைதல் இந்த அலைச்சலும் குறிக்குது. அலைச்சல் பண்ணி ஒரே அலைச்சலா காலைல அங்கே ஒன்று இங்கே வந்தேன் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த அலைத்தலை குறிப்பது தான் அலைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. கலை அப்படின்னா அழகு. இப்போ தானே பார்த்தோம் ஆளு கலையாக இருக்கேடா அழகு, இது ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. கலை அப்படின்னா கலைத்திறன், கவின் கலைகள் பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா கலைத்திறன் என்பதை கொடுத்துருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டட் கிடையாது. இதுவும் ரிப்பீட்டட் தான். ரிப்பீட்டட் மீன்ஸ் அடுத்தடுத்த புக்கில் இருக்குங்க. அது 11th புக்கில் இருக்கும், இது 12th புக்கில் இருக்கலாம். ஓகேவா, கலை மூங்கில் அவ்வளோதான் வித்தியாசம். தலை, தலைன்னா என்ன விடை? கயிறுன்னு அர்த்தமா. தலை அப்படின்னா கயிறு, இந்த தலை வந்தால் கயிறு ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த தலை வந்தால் இலை. இது 6th ஓல்டு புக்கில் பாரதிதாசன் படத்தில் இருக்கும்ல, தலை அப்படின்னா இலை அப்படின்னு. இந்த தலைனா எல்லாருக்குமே தெரியும், உறுப்பை குறிக்கும். நம்ம தலை மனுஷங்க இருக்கிற தலை அதை குறிக்கும். ஸோ இங்கே 50 போடாம விட்டுட்டேன். அரி, இந்த ரீ வந்துச்சுன்னா திருமால், சிங்கம், காய்கனி எல்லாத்தையும் குறிக்குமாங்க. காய்களை அரி. ஓ, அதாவது இந்த அரி வந்துச்சுன்னா திருமால். நம்ம அரியும் அரணும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அரி யார்? திருமால். ஸோ சிங்கத்தையும் குறிக்கும். அரிமா அப்படின்னு சொல்கிறோம்ல, அரிமா அரிமா நானும் ஆயிரம் அரிமா அந்த பாட்டு வரும்ல. ஸோ அந்த சிங்கத்தை குறிக்கும். காய்களை அரி, அதை தோலை சீவுவோம் தெரியுமா, அதான் அரிக்கிறதுன்னு அர்த்தங்க. ஸோ அதுவும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த அரியை பார்த்தோம்னா அறிந்துகொள். அரி அப்படின்னா அறிந்துகொள். ஓகேவா. பரி, குதிரை. பரினா குதிரை. இந்த பரினா பறிக்கிறது, ஒத்தண்டு பிடுங்குறது. ஓகேவா, மரத்துலேருந்து பறிக்கிறது பிடுங்குறதுன்றோம்ல. ஸோ அதை குறிக்கும். அலரி அப்படின்னா அலரி பூவை குறிக்கும். அலரி என்பது அலரி பூவை குறிக்கும். இந்த அலரி என்பது அழுகிறது. கத்தி அழுகிறான்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, டே அலறான் கத்துறேன் அப்படின்றோம்ல. ஸோ அந்த அலரி வந்து தான் அழுகிறதை குறிக்குமாங்க. இந்த அலரி அலரி பூவை குறிக்குமாங்க. உறவு, ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க. ஓகேவா. உறவு அப்படின்னா வலிமை. உறவு அப்படின்னா வலிமை. இந்த உறவுனா தான் சுற்றம். இந்த உறவுனா தான் சுற்றம். இந்த உறவு கொடுத்தாங்கன்னா வலிமை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரினா யானை, இது 11th நியூ புக்கில் இருக்குது. கரினா யானை. இந்த கரினா காய்கறியை குறிக்கும். மிளகு, முக்கியமான பாயிண்ட்டு, கரினா மிளகை குறிக்கும். ஓகேவா. இந்த கரினா காய்கறி, இன்னொன்று கறி அப்படின்னால் மிளகை குறிக்கும். ஓகேவா. குரங்குனா என்னது? வானரம். அதாவது நம்ம குரங்குங்க விலங்கை குறிக்கும், வானரம் கூட சொல்லுவாங்க. ரைட்டு. இந்த குரங்கு அப்படின்னா தொடைன்னு அர்த்தமாங்க. இது யாருக்குமே தெரியாது, நல்லா படிச்சுக்கோங்க. இந்த குரங்கு அப்படின்னா தொடை அப்படின்னு சொல்லி அர்த்தம். குரங்குனா என்னது? தொடை. அடுத்து இங்கே பாருங்கள் 61. கூரை, இதான் வீட்டின் கூரை. இது வந்து 6th நியூ புக்கில் இருக்கும். விட்டுடலாம். இந்த கூரைனா புடவைன்னு சொல்லி பார்த்தோமா. சப்போஸ் ஆப்ஷனில் புடவை இல்லாட்டி துணி, இதை குறிச்சிக்கோங்க. 3 சொல்லி நீ. ஓகேவா. சீரிய அப்படின்னா சிறந்த, அதாவது சீறி வரும் பாம்புண்டுவாங்க. சீறி வரும், சீறிட்டு வராண்டாவேன் அப்படின்னா ஒரு சண்டையில் சொல்லுவோம்ல, அப்படின்னா சிறந்தன்னு சொல்லி அர்த்தமா. ஓகேவா. சீரிய அப்படின்னா தான் சிறந்த. ஓ, இந்த ரீ தான் சிறந்தவா. சீரிய அப்படின்னா சிறந்தங்க. இந்த ரீ வந்துச்சுன்னா சிறந்தங்க. இது பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. சீரிய இந்த ரீ வந்துச்சுன்னா சிறந்த, இந்த ரீ வந்துச்சுன்னா சிறந்த. மறை அப்படின்னா மான், தாமரை. ரிப்பீட்டடுங்க. மறைனா வேதம், இதுவும் ரிப்பீட்டடு. ஏன்னா ரிப்பீட்டட் மீன்ஸ் போன வீடியோவில் பார்த்தாச்சு, விட்டுடலாம். அனல் 3 சொல்லி நான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தாடி, தாடியை குறிக்குமா. 2 சொல்லி அனல் வந்துச்சுன்னா நெருப்பு, தீ அப்படின்றோம்ல, தீயாக பறக்குதுறான்றோம்ல. ஸோ நெருப்பையும் தீயையும் குறிக்கும். ஊன் 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா உணவு. உணவுக்கு 3 எழுத்து வருமா, 3, அதாவது 3 சொல்லி நான் வருமா. அப்போ ஊன் 3, அவ்வளோதான். ஊன் இறைச்சி, இது ரிப்பீட்டடோ. ஸோ ரைட்டுங்க, ரிப்பீட்டடுங்க. அதாவது ரிப்பீட்டட் மீன்ஸ் போன வீடியோவில் பார்த்தாச்சு. கணம் 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா கூட்டம். ஓகேவா. 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா கூட்டம். இந்த கணத்தை சொன்னாங்க ஞாபகம் வைப்பாங்க. 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா பாரம். அதாவது மடியில் கனம் இல்லாட்டி, அதாவது சொல்லுவாங்களா, மடியில் கனம் இல்லாட்டி என்னடா பயம், அப்புறம் என்னடா பயம்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பழமொழி வரும். மடியில் கனம் இல்லாட்டி எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த கணம்னா என்னது? மடியில் பாரம் இருக்குன்னு அர்த்தமா. ஸோ மடியில் பாரம், அந்த பாரம் ஒரு வெயிட்டை குறிக்குங்க. கணம் 2 சொல்லி வந்துச்சுன்னா. 3 சொல்லினா கூட்டம். அடுத்து பேன் 3 சொல்லி வந்துச்சுன்னா, அதாவது பேணுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல. பேணுதல், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. அல்லது காப்பாற்று, பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயத்தை குறித்தா 3 சொல்லி இன்னும் வரும். 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா தலையில் இருக்கிற பேனு, அந்த பேனை குறிக்கும். மனை 3 சொல்லி வந்துச்சுன்னா உட்காரும் பலகை. 2 சொல்லி வந்தால் வீடு. அதாவது 3 சொல்லி நை வந்துச்சுன்னா மனை அப்படின்னா உட்காரக்கூடிய ஒரு பலகை. ஓகேவா. இதுவே 2 சொல்லி நை வந்தால் தாங்க வீடு. யாரும் மனைனா இதை போட்டுறாதீங்க மாற்றி. மான், அதாவது மாண்பு அப்படின்னு சொல்லுவோம்ல.
மாண்புமிகு முதலமைச்சர் வருகிறார், மாண்புமிகு இந்த ஒரு மாண்புமிகு பிரதமர் பேசுகிறார், மாண்புமிகு அப்படின்னு தான் வந்து பேசுவாங்க. ஒரு படங்கள் கூட மாண்புமிகு மாணவனா, அதுக்கு மாண்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னா பெருமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதான் மாண்பு அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ மான் அப்படின்னா என்னென்னா 2 சுழி, இது புள்ளிமான். முன்னாள், இந்த நாவும் இருக்கிற சிலபஸில். ஸோ முன்னாள் அப்படின்னா 3 நாள்னு அர்த்தமாங்க. முன்னாள் அப்படின்னா 3 நாள் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள்னு அர்த்தமா. அதாவது முன்னாள் அப்படின்னா 3 நாள்னு அர்த்தமா, முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள்னு அர்த்தமா. புரிஞ்சுக்கோங்க. தேநீர், தேயிலை நீர். தேநீர் அப்படின்னா என்னது? டீ குடிக்கிறோம்ல, அந்த டீயை குறிக்கும். இந்த தேநீர்னால் என்னன்னு பார்த்தோம்னா தேன் போலும் இனிய நீர், தேன் போல இனிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை குறிக்குது. அடுத்து திணை 2 சுழி நை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். தாவர வகை, தானிய வகை ரெண்டையுமே குறிக்குங்க. திணை 2 சுழி நைனா தானிய வகை, அதாவது தாவரத்தில் ஒரு வகை தானே தானிய வகை, அதை குறிக்கும். ரொம்ப முக்கியங்க, நிறையா வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். திணை 3 சுழி நைனா ஒழுக்கம் பார்த்தோம், நிலம் போன வீடியோவில் பார்த்தாச்சு. களினா மகிழ்ச்சி, அதாவது களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. இதெல்லாம் வந்து நியூ புக்கில் இருக்கும், தமிழ் புக்கில். ஸோ களிப்பு அப்படின்னா மகிழ்வுன்னு அர்த்தம். என்ன களிப்புப்பா அப்படின்வோம்ல. ஸோ இந்த களி அப்படின்னா சனின்னு அர்த்தமாங்க. தெரியல, பார்த்துக்கோங்க. விழி, அழைப்பு, அதாவது விழினா அழைத்தல், அதாவது இந்த வேற்றுமையில் கூட விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த விழி அப்படின்றது வேற்றுமையை குறிக்கும். 8ஆம் வேற்றுமையை சொல்லுவோம்ல. விழினா அதாவது கூப்பிட்றதை குறிக்கும், அழைக்கிறதை குறிக்கும் சொல்லுவாங்க. ஸோ விழி அப்படின்னா அழைப்புன்னு அர்த்தங்க. இந்த அப்படின்னா கண்விழி, இதெல்லாக்கும் தெரிஞ்ச விஷயம். விழினா கண்விழி. தலை ஒரு உறுப்பு பார்த்தாச்சு. தலை அப்படின்னா விலங்காம். இந்த தலை வந்துச்சுன்னா என்ன பார்த்தோம்? விலங்கு. இதுக்கு முதல் ஒன்று பார்த்தோம் தெரியுமா, தலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, இங்கேயும் பார்த்துக்கோங்க. தலை அப்படின்னா தலைத்தல். இதுக்கு முதல் இலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாரதிதாசன் படத்தில் 6th ஓல்டு புக்கில் சொன்னேன். இது வந்து 11th 12th கொடுத்துருக்காங்க. ஓகேவாங்க, 12th புக்கில் இருக்கும், 11th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். தலை அப்படின்னா தலைத்தல். வலி, இந்த குண்டுலி வந்துச்சு வச்சுக்கோங்களேன். வலிமை, வலித்தல். துன்பம், அதாவது வலிக்குதுமா அம்மா வலிக்குதுமா, அதாவது ஒரு கீழே விட்டால் வலிக்குதுன்றோம்ல. அப்புறம் அந்த வலி தான், ஐயோ துன்பம் தாங்க முடியலப்பா, எப்படி ஒரு துன்பமாக எனக்கு. ஸோ அது ரெண்டுமே குறிக்கும் அந்த வலி. வலிமை, நான் வலிமையானவன், அதையும் இந்த வலி குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? வலினா காற்று. ஓகேவா? இந்த லீவ் வந்தால் காற்று. வழி அப்படின்னா பாதை, நெறி. அதாவது வழினா பாதை நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நெறின்றதே யாருக்குமே தெரியும். நன்னெறி அப்படின்னா நல்வழி அப்படின்னு அர்த்தம். இந்த லீவ் வந்தால் காற்றுங்க. அலை, கடல் அலை பார்த்தாச்சு. அலைஞ்சு இது பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. அதாவது திரும்ப திரும்ப வந்து தெரியுது எல்லாத்துக்கும். அலைனா புற்று இருக்கும், தயிர் இருக்கும், ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ பிசை, இதெல்லாம் நம்ம பார்க்காத புது பாயிண்ட்டு. ஸோ அலை அப்படின்னா பிசை. இலைனா தெரியும், மரம் செடி கொடிகளின் இலை. இந்த இலை அப்படின்னா நூல் இலை என்பது நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இலை செய் அப்படின்ற ஒரு வேர்டு 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. இலை அப்படின்னா செய் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து 6th நியூ புக்கில் பார்த்தாச்சு. இதுவும் ஃபஸ்ட்டே பார்த்தாச்சுல. சமைக்க, அதாவது உலைனா சமைக்க உலை வைத்தல் ஃபஸ்ட்டு பார்த்தோம், 11th நியூ புக்கில் இருக்குது. இதை பாருங்களேன், உலைக்களம் அப்படின்ற வேர்டு 12th இருக்குது. ஸோ உலைக்களம் என்பது 12th இருக்குது. இதுவும் புக்கில் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. ஒளினா ஓசை, தெரிஞ்ச விஷயம். இந்த ஒளின்னு வச்சுக்கோங்களேன், ஒளிஞ்சு போடா அப்படின்றோம்ல. ஐயோ எங்கிட்ட போய் ஒளிஞ்சு தொலைசாமி நீ அப்படிலாம் வைவோம் ஒருத்தவங்கள. அது பேர் என்னன்னா அழித்து விடு, தொலைந்து விடு அப்படின்னு சொல்கிறது தான் அதுக்கான பொருள். இந்த ஒளினா தெரியும், வெளிச்சம். ஒளினா வந்து வெளிச்சம்ன்றது உலகத்துக்கே தெரியும். ஆனால் பதுங்கிக்கொள் என்பது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஒளி அப்படின்னா பதுங்கிக்கொள், பதுங்கிடுறடே உள்ளக்க பதுங்கிக்க அப்படின்றத குறிக்குது. கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வித்தை, கலைனா வித்தை, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. வித்தை, அதாவது கலை அப்படின்னா வித்தை, கலைந்து போதல் முதலே பார்த்தாச்சு. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், கலை என்பது வித்தையையும் குறிக்கும். இது எல்லாமே 11th 12th நியூ புக்கு ஓல்டு புக்கையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லோரும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இது நினச்சிடாதீங்க, ஸ்கூல் புக்கில் இருக்க பாயிண்ட் பூராமே. அடுத்து கலைனா மூங்கில் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நிறைய இடத்துல திரும்ப கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் பார்த்தாச்சு. கலைனா சொன்னேன்ல, வயலுக்கு வேலை பார்க்க போவாங்கடா, களை எடுக்க போவாங்கன்னு சொல்லுவோம், அந்த கலை. அப்புறம் முகத்தில் பொலிவு, ஆள் கலையாக இருக்கே, முகம் பொலிவாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த கலையையும் குறிக்கும். அடுத்து கிளினா அச்சம் பயம் பார்த்தாச்சு. கிளி, இந்த கிளி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
துண்டா கிளியாண்டோம்ல, கிழிச்சு நீ படித்து கிழிச்சிட்டியாக்கும் அப்படின்றோம்ல, ஸோ அந்த கிளியை குறிக்கும். கோடு கிழிப்போமா, அந்த கோடு போடுறேன் பாருங்கள் நான், இந்த கிளியை குறிக்கும். கோடு கிழித்தல், துண்டாக கிழித்தல். கிளி அப்படின்னா ஒரு பறவை. தலை அப்படின்னா சிரஸ்னால் நம்ம தலையை குறிக்குங்க. முதன்மை அப்படின்னா நம்ம டேய் இவ தாண்டா தலை, அதாவது சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம்ம அஜித்தை கூட தலைன்னு சொல்கிறோம், ஏன்னா அவர் தான் முதன்மை அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு பேச்சுக்கு, அவ்வளோதான். அவர் தான் முன்னாடி போவார் தீனா படத்தில், அதனால் தலைன்னு பேர் வைப்பாங்க. ஸோ தலை அப்படின்றமா, அப்போ முதன்மை. தலை அப்படின்னும்ல, தலைனா முதன்மை, அதான் அடுத்தோம் நமக்கு இவ தாங்க தலை, அதான் எல்லாமே ஃபஸ்ட்டு இவங்க தாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை குறிக்கும்ன்றாங்க. தலை அப்போ அதை இலை பார்த்தாச்சு. புல் தலை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ புல்லையும் குறிக்கும். இது சூப்பர் பாயிண்ட்டுங்க. இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான், சொல்ல மறந்துட்டேன். இந்த தலைனா புல், இந்த தலைனா கட்டுதல். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தலை கட்டுதல் என்பது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. தலை அப்படின்னா கட்டுதல். தாலி அப்படின்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம், அதாவது கழுத்தை கட்டுவோம்ல திருமணத்தின் போது. இந்த தாலின்னு வந்துச்சுன்னா குடம். வாய்க்கன்ற பாண்டம், அதாவது வாயக்கன்ற பாண்டம். தாலினா சமைக்கும் களம், அந்த இதை வேணால் குறிக்குங்க. தாலினா உணவு சமைக்கிற கலன், ஏதோ ஒரு பாத்திரத்தை குறிக்குங்க, அவ்வளோதான். பாண்டம். இன்னொன்று குடத்தையும் குறிக்கும் கொடுத்துருக்காங்க. தாலினா என்னது, ஒரு வகை பனை. இந்த தாலி வந்துச்சுன்னா ஒரு வகை பனை. குழம்பை தாளித்தல் அப்படின்னு சொல்லுவோமா, அதை குறிக்கும். ஒரு வகை பனை. வலை அப்படின்னா மீன்பிடி வலை. ப்ரீவியஸ் கொஸ்டின், மூணுமே ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த வலை வந்துச்சுன்னா மீன்பிடி வலை. இந்த வலை வந்துச்சுன்னா ஒரு வகை மரம், சுரபுன்னை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மரம், சுரபுன்னை மரம். இந்த வலை வந்துச்சுன்னா பொந்து, வளையல், வளைவு. ஆமாம், வளைஞ்சு போகிறதுக்கு இது வளையல், கையில் போகிறது இது பொந்தையும் வலைன்னு சொல்லுவாங்களாம். அடுத்து இதை பார்த்தாச்சுல, இதையும் பார்த்தாச்சோ, சரி பார்த்துடலாம். வாள் அப்படின்னா உயிர் வாள் அப்படின்னு சொல்லுவோம். பிழைத்திரு, சரி பிழைச்சி போப்பா, அப்படின்னா என்ன அர்த்தம், உயிர் வாழ்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லுறது தானே பிழைச்சி போப்பான்றது. ஸோ அடுத்து வாள், வெட்டும் கருவி. இப்போ தான் பார்த்தோம். ஒளி பொருந்திய பார்த்தாச்சு. இதைத்தான் சொல்லிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எங்கடா காணாமல் பார்த்துட்டு இருந்தேன். இது தயவுசெய்து நோட்டில் நீங்கள் இத்தனை மணி பார்த்ததை எழுதுறீங்க வச்சுருக்கீங்களோ இல்லையோ, இந்த நோட்டில் தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மூணையுமே பல டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா, என்னடா அதை காணாமல் பார்த்துட்டு இருந்தேன். வாழை, இந்த குண்டுலை வந்துச்சுன்னா இளம் பெண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வாழை இது வந்து மர வகையை குறிக்கும். வாழை என்பது வாழை மீன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ இந்த மீன் வகையை குறிக்கும். அரண் அப்படின்னா என்னது, மதில், பாதுகாப்பு, கோட்டைன்னுவாங்க. ஒரு நாடு இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கான அரண், பாதுகாப்பு, கோட்டை, மதில், இது எல்லாமே எதை குறிக்கும், அரணை குறிக்கும். 2 சுழி இன்னும் வந்துச்சுன்னா ஹரியும் அரணும் சொன்னோன்னா அது ஹரி என்பது திருமால், அரண் சிவனை குறிக்கும். இது பார்த்தாச்சு. உண்ணு 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னா சாப்பிடுன்னு அர்த்தம். இந்த உண்ணு அப்படின்னா நினைத்துப்பார்னு அர்த்தம். ஓகேவா, உண்ணு அப்படின்னா நினைத்துப்பார் அப்படின்னு அர்த்தம். 2 சுழி வந்துச்சுன்னா. என்ன 3 சுழி என்னன்னு வந்துச்சுன்னா எண்ணி பாடுறா, நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் எண்ணி பார் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதான் அந்த நினைச்சு பாரு, எண்ணி பாடுறான்றது. ஸோ 2 சுழி நான் வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்போம்ல, அதை குறிக்கும். கணம் அப்படின்னா 3 சுழி நான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதுக்கு முதல்ல என்ன பார்த்தோம், அது வேறு. ஸோ களம் பார்த்தோம், அது வந்து களம். கணம் அப்படின்னா 3 சுழி நான் வந்துச்சுன்னா நேரம். 2 சுழி நான் பார்த்தோம்னா பளு, சுமை, அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா மடியில் கனம் இல்லாட்டி வயிற்றுல நான் பயம் போக நான் சொன்னேன், அதாவது நம்ம சொன்னேன்ல பயம் இல்லைன்னு சொல்லி அந்த பழமொழி கூட. ஸோ கணம் அப்படின்னா பளு, சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. கான் 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னா பார் அப்படின்னு அர்த்தங்க. 2 சுழி இன்னும் வந்துச்சுன்னா காடு. தனிந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, உன் கோவம் தணிஞ்சிருச்சாப்பா, உன் கோவம் அடங்கிருச்சாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் தனினா அடங்குன்னு அர்த்தம். இந்த தனி வந்தால் தனியாக இருக்கேன், தனிமை, அந்த தனிமை தான் குறிக்கும் இது. துணி அப்படி 3 சுழி நீ வந்துச்சுன்னா சீலை. ஓகேவா, நம்ம சீலை இருக்குல்ல அதை குறிக்கும். 2 சுழி துணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், துன்பம், கோபம், அச்சம். துன்பமாக இருக்குப்பா, ஒரே கோபமாக இருக்குப்பா, ஒரே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதை தான் துணி 2 சுழி நீன்னு சொல்கிறாங்க. அடுத்து திணைனா நிலம் முழக்கம் பார்த்ததுங்க, இது ரிப்பீட்டடுங்க. அதாவது சின்ன புக்கிலே இருக்குது, பெரிய புக்கிலே இருக்குன்னு நடத்துங்க. நான் 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கயிறு, நாணம்னா வெக்கம், அதாவது அறிவு இப்படிலாம் சொல்லுவாங்க, அதை குறிக்கும். நான் அப்படின்னா கயிறையும் குறிக்கும். நான் 2 சுழி இன்னும் வந்துச்சுன்னா என்ன, நானுப்பா, நான் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ தன்னை குறிக்கும். தன்மை இடப்பெயர் பார்த்துக்கோங்க.
பல டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். திண்மை 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வலிமை ரிப்பீட்டட் கொஸ்டின். திண்மை 2 சுழி வந்துச்சுன்னா தீமை. திண்மை 3 சுழினா வலிமை, 2 சுழினா தீமை. வன்மை 3 சுழி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் இந்த 4மே கடைசி, அந்த 4மே ரிப்பீட்டட் முக்கியங்க. வளம் வழங்குதல் 3 சுழினா கொடைன்னு சொன்னோமா, ஸோ இந்த வன்மை வலிமை ஆல்ரெடி பார்த்தாச்சு. வளம் வழங்குதல் இது எல்லாத்தையுமே குறிக்கும். ஸோ நண்பர்களே, மொத்தம் 151ங்க. ஒரு நிமிஷம் சொல்கிற கேட்டுப்போங்க யாருமே. சார் அந்த வீடியோவில் வாழைனா ஒன்று சொன்னீங்க, இந்த வீடியோவில் வாழைனா ஒன்று சொல்கிறீங்க, அந்த வீடியோவில் அன்னம்னா சோறுன்னு சொல்கிறீங்க, இந்த வீடியோவில் பறவைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து புக்கில் இருக்கிறத கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 6th to 10th இருக்குல்ல, அதில் வந்து அந்த வார்த்தை இருக்குது. 11th to 12th இந்த வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் எல்லாமே சேர்த்து படிச்சுக்கிறணும், ஓகேவா? ஸோ நான் எல்லாட்டும் என்ன சொன்னால், 6th to 12th நியூ புக் படித்தாச்சு, ஓல்டு புக் படித்தாச்சு. டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி கேட்டால் வேறு எங்கேருந்து கேட்பாங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான உழைப்பு என்பது 4 மணி நேரம், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே, எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணுங்கள். இவங்க இப்படி நடத்துகிறாங்க, பிரித்து 6th to 12th வரைக்கும் கட் பண்ணி கொண்டு வராங்க. புது புத்தகத்தையும் பழைய புத்தகத்தையும் சொல்லி அவங்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கிற சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ.